நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது பிரதமர் அவர்கள் சென்ற வருடம் ஜூன் மாதம் அமெரிக்கா சென்றிருந்த போது MQ-9B என்று சொல்லக்கூடிய பிரிடேட்டர் என்று பெயரிடப்பட்டுள்ள, அதன் அடுத்த வருஷனான ரீப்பர் என்று பெயரிடப்பட்டுள்ள ஆளில்லா விமானத்தை வாங்குவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி காணப்பட்டது. இந்த பிரிடேட்டர் அல்லது ரீப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளில்லா விமானத்தை வாங்குவதற்காக நமது அரசு ரெக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கூறியிருந்தது. இது பல மாதங்களாக அமெரிக்காவில் ஒப்புதல் செய்யப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டே வந்தது. ஏனென்றால் காலிஸ்தான் ஆதரவு பெற்ற திரு பன்னூன் அவர்கள் அமெரிக்காவின் குடிமகனாக அங்கு ரிஜிஸ்டர் செய்துள்ளார். அவரை கொலை செய்வதற்காக இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர் முயற்சி செய்தார் என்ற வகையில் அதன் மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆகவே இதன் அடிப்படையில் இந்த MQ-9B பிரிடேட்டர் அல்லது ரீப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளில்லா விமானத்தினை நமக்கு வழங்குவதில் அமெரிக்கா சற்று காலம் தாழ்த்தி வந்தது. ஏனென்றால் US செனட்டர்கள் சில பேர் இதை இந்தியாவுக்கு வழங்கக்கூடாது என்ற ஒரு முடிவில் அவர்கள் இதை தடுத்து வந்தனர். பிரிடேட்டர் ட்ரோனை இந்தியாவுக்கு வழங்கலாம் என சம்பந்தப்பட்ட கோப்புகள் சென்ற மாதமே பிப்ரவரி மாதமே அங்கு முடிவு செய்யப்பட்டு தயார் நிலையில் இருந்தும் செனட்டர்கள் இதற்கு தடை விதித்து கொண்டிருந்ததால் தற்போது அந்த தடை விதித்து ஒரு மாதம் ஆனதாலும் அமெரிக்காவின் காங்கிரஸ் இதை முழுமையாக ஒப்புதல் அளித்து விட்டதாலும் இந்த MQ-9B என்று சொல்லக்கூடிய ரீப்பர் வகையை சேர்ந்த ஆளில்லா விமானங்களை இந்தியாவுக்கு வழங்குகிறோம் என லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் என்ற கடிதம் ஒன்று நமது இராணுவத்துறைக்கு அமெரிக்காவிலிருந்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நண்பர்களே, இந்த ஆளில்லா விமானம் ஹை ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் HALE என்று கூறுவோம். இது சம்பந்தமான வீடியோ ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் சேனலில் வெளியிட்டுள்ளோம். நண்பர்களே, அதற்கான லிங்க் மேலே தரப்பட்டுள்ளது. அதை கிளிக் செய்து அதன் விவரத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த ஆளில்லா விமானம் பெரும்பாலும் நமது நேவிக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்பட உள்ளது. நமது இந்தியன் நேவி இதனை வைத்து நாட்டின் முழு எல்லையையும் கணிப்பதற்கும் சர்வேலன்ஸ் செய்வதற்கும் போன்ற பணிகளுக்காக இந்த ஆளில்லா விமானங்கள் மிக அதிக அளவில் பயன்படும் என தெரிகிறது. இந்திய விமானப்படை LCA தேஜஸ் என்று சொல்லக்கூடிய 4ஆம் தலைமுறை விமானங்களை உற்பத்தி செய்து தற்போது மிக சிறந்த முறையில் LCA தேஜஸ் மார்க் 1 என்று சொல்லக்கூடிய விமானங்களை பயன்படுத்தி வருகிறோம். மார்க் 1A என்று சொல்லக்கூடிய விமானங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் நன்கு அறிவீர்கள். இதற்கு அடுத்ததாக 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதற்காக தற்போது நமது அரசு அதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது என்பதனையும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த AMC என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் திட்டமானது தற்போது ஒப்புதல் ஆவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கும் சுமார் 16 வருடங்கள் எடுத்துக்கொண்டு விட்ட நண்பர்களே. இதற்கிடையில் சீனா, ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் எல்லாம் 5ஆம் தலைமுறை விமானங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டன. ஆகவே நாம் தற்போது மிக காலதாமதமாக நம்ம திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். 2028ஆம் ஆண்டு முதல் 5 AMC என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானங்களின் புரோட்டோடைப் தயாராகி அவை சோதனை செய்யப்படும் என தெரிகிறது. நண்பர்களே, 2030ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் தலைமுறை விமானங்கள் தயாரிக்கப்படும் என தெரிகிறது. ஆனால் 5ஆம் தலைமுறை விமானங்களை பயன்படுத்தக்கூடிய சில நாடுகள் தற்போதே 6ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிப்பதற்கு திட்டத்தை துவக்க ஆரம்பித்து விட்டன. அமெரிக்கா ஏற்கனவே துவக்கி அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. பிரான்ஸ் 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதற்காக அதுவும் ஜெர்மன் நாட்டுடன் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டுள்ளது. ஆகவே நமது இந்திய அரசும் 5ஆம் தலைமுறை விமானமான AMC-ஐ தயாரிப்பதற்கு 16 வருடங்கள் நாம் அதை ஒப்புதல் அளிப்பதற்கு எடுத்துக்கொண்டது போல இதற்கும் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது என்ற முறையில் தற்போது 5ஆம் தலைமுறை விமானமான AMC விமானங்கள் தயாரிக்கும் போது 6ஆம் தலைமுறை விமானங்களையும் நாம் தயாரிப்பதற்கான திட்டத்தை துவங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது அந்த 6ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிப்பதற்கும் திட்டம் தீட்ட தற்போது நமது இந்திய அரசு தயாராகி வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, ஆகவே பிற்காலங்களில் நாம் இந்த 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதில் நாம் தாமதப்படுத்தி கொண்டே வந்தால்
இவ்வளவு காலமாக சுமார் 10 ஆண்டுகளாக நமது இராணுவத்தை மேம்படுத்துவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் அனைத்து வகையான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் தோல்வியடைந்ததாகிவிடும். ஏனென்றால் பல நாடுகள் 6ஆம் தலைமுறை விமானத்தை பெற்றுவிடும். நாம் 5ஆம் தலைமுறை விமானத்தை கூட அப்போதுதான் தயாரிக்கப் போகிறோம் என்ற ஒரு நிலை இருந்தால் நமது இந்தியாவின் இத்தனை வருட கால முயற்சிகள் அனைத்துமே தோல்வி அடைந்ததாக ஆகிவிடும். ஆகவே இந்தியா தற்போது முதலே இந்த 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமென பல துறை வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நண்பர்களே, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள அந்த எல்ஏசி என்று சொல்லக்கூடிய பார்டர் ஏரியாவில் நிலைமை அமைதியாகவும் ஆனால் மிகவும் சென்சிட்டிவாகவும் உள்ளதாக நமது ஆர்மி ஜெனரல் திரு பாண்டே அவர்கள் கூறியுள்ளார். நண்பர்களே, தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களும் ஆர்மி ஜவான்களும் தயாராக உள்ளதாகவும் தேவைக்கு அதிகமாகவே அங்கு அனைத்து வகையான பாதுகாப்புகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பாண்டே அவர்கள் தெரிவித்துள்ளார். நண்பர்களே, தற்போது 2 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது எனவும் தற்போது நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் டயத்தில் சீனா இந்தியாவின் மீது போர் தொடுக்க வாய்ப்பு உள்ளது எனவும் அமெரிக்கா இந்தியாவை எச்சரித்துள்ளது. ஏனென்றால் சீனா ஒரு சரியான கல்ச்சர் கொண்ட நாடு என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் கொரோனா காலத்தில் கொரோனாவால் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே மிக சிரமப்பட்டு கொண்டு வந்த அந்த நேரத்தில் கூட இந்தியாவுக்குள் உள்ளே நுழையலாம், அதன் இடங்களை பிடிக்கலாம் என்று நமது இந்தியர்களுக்குள் உள்ளே நுழைய முயன்றவர்கள் சீனாக்காரர்கள். ஆகவே இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற உடனடியாக அவர் உள்ளே நுழையக்கூடியும். இதன் பொறுத்துத்தான் கூடுதலாக 10,000 இராணுவ வீரர்கள் சீனாவின் பார்டரில் தற்போது அங்கு கூடுதலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். ஆகவே இந்தியா மிக கவனமாக சீனாவின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறது. நண்பர்களே, நமது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு தோவல் அவர்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு பயணம் சென்று அங்கு நெதன்யாகு அவர்களை சந்தித்து பேசியுள்ளார். நண்பர்களே, ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் இடையே பெருத்த சண்டை நடந்து வருவதால் இதற்கு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு அங்கு சென்றுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கும் என்பதை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் ஊகிக்க முடியும். ஏனென்றால் சீனாவின் ஆட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது. அது இந்தியாவின் மீது எப்போது வேண்டுமானாலும் படையெடுக்கலாம் என்ற அமெரிக்காவின் ஒரு எச்சரிக்கையையும் அவர் விவாதித்திருக்கக்கூடும். அது மட்டுமில்லாமல் ஒருவேளை சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் என்று ஒன்று வந்துவிட்டால் அனைத்து வகையான உதவிகளையும் செய்வதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் தெரிவிப்பதற்காக அவர் சென்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. நண்பர்களே, கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணை என்ற ஆயுதமானது எதிர் நாடுகளின் இன்டர்செப்டார் மிசைல் மூலம் அவற்றை தடுத்து விட முடியும் என்ற ஒரு கருத்து பரவலாக உள்ளது. ஆனால் நமது இந்தியா ஏவிய MIRV என்ற தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள அக்னி 5 மிசைலை நாம் ஏவும்போது அதை எந்த நாட்டின் இன்டர்செப்டார் மிசைலும் தடுக்க முடியாது என கூறப்பட்டு வருகிறது. நண்பர்களே, அவற்றில் 3 விதமான வார்கெட்டுகள் உள்ளன. இந்த 3 விதமான வார்கெட்டுகளும் வெவ்வேறு ஸ்பீடில் செல்லக்கூடியது. 100, 200, 300 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் செல்லக்கூடிய அந்த வார்கெட்டுகளை வெவ்வேறு விதத்தில் செல்வதால் அந்த வெவ்வேறு ஸ்பீடில் வரக்கூடிய இந்த வார்கெட்டுகளை தடுப்பது என்பது மிக கடினம் என்று வல்லுநர்கள் தெரிவித்து வருகின்றனர். நண்பர்களே, பாகிஸ்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக MIRV என்ற இந்த தொழில்நுட்பம் அடங்கிய மிசைலை சோதனை செய்ய ஆரம்பித்தது. ஆனால் அதில் உள்ள வார்கள் சுமார் 2 கிலோமீட்டர் சென்றவுடன் கீழே விழுந்து விட்டது. ஆகவே அதனால் இந்த தொழில்நுட்பத்தை இனியும் வெற்றி காண முடியவில்லை. MIRV தொழில்நுட்பம் அடங்கிய அக்னி 5 மிசைலை நாம் ஏவியதன் காரணமாக சீனா இது மனக்கலக்கம் அடைய செய்ததாக கூறப்படுகிறது. நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.